வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே லஞ்ச் பிளான் பண்ணும்போது, இந்த குழம்புக்கு இந்த சைட் டிஷ் நல்லாருக்குமா? அப்படி இப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த காம்பினேஷன்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். நல்ல ஒரு சுட சுட சாதத்தோட கமகமன்னு ஒரு முள்ளங்கி சாம்பார் போட்டு, கூடவே சைட் டிஷ்ஷா பீன்ஸ் பொரியல், அப்புறம் ஹெல்தியான கீரை பொரியல். இப்போ மாம்பழம் சீசன் இருக்கிறதுனால, கொஞ்சம் மாம்பழமும் வச்சு நம்ம சர்வ் பண்ணோம்னா, ஒரு கம்ப்ளீட் லஞ்ச் மெனுவா இருக்கும். இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹெல்தியா, ஒரு நியூட்ரிஷியஸ் மீலா கண்டிப்பா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சாம்பாருக்கு நான் பருப்ப கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த குக்கர்ல. நான் 1/3 கப் அளவுக்கு பருப்ப கழுவி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனோட கம்மியா வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, பருப்பு வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 1/2 கப் போல தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சமா 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா, பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்துரும். இப்போ குக்கர மூடி போட்டுட்டு, ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வ சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கர அந்த ஸ்டவ்வுக்கு மாத்திட்டு, இந்த ஸ்டவ்ல நான் ஒரு கடாய் போட்டு, இதில பீன்ஸ் பொரியல் பண்ண போறேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமா 1 டீஸ்பூன்லேருந்து 1 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, அது சூடானதும் கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு, ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்த பொடியா வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததா நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பீன்ஸ நல்லா கழுவிட்டு, பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வ மிதமான தீயிலேயே வச்சு, இந்த பீன்ஸ 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாம். நான் சமையல் ஆரம்பிக்கும்போதே 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த குக்கர்ல அப்படியே வச்சுட்டேன். அரிசி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். அதனால தான் இது அப்படியே இருக்கட்டும். பீன்ஸ நம்ம அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷமா நல்லா வெந்துட்டுருக்கு. 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். அடுத்து இந்த பாத்திரத்த சூடு பண்ணிட்டு நம்ம இதில சாம்பார் ரெடி பண்ணிடலாம். பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கலக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதில 1/4 ஸ்பூனோட கம்மியா வெந்தயம், கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல சீரகமும் சேர்த்து, சீரகம் கருகிராம பார்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்த ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்ல அப்படின்றதுனால நான் பெருசே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போதும் சேர்த்துருக்கோம். இப்பயும் நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளிய கொஞ்சம் பெரிய துண்டுகளா வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் சாஃப்ட்டா மசிஞ்சு வரட்டும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உங்ககிட்ட சாம்பார் தூள் இருந்ததுன்னா, நீங்க அதுவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த பொடியெல்லாம் கருகிராம நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்ததா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். அந்த முள்ளங்கிய கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்ட் பீஸஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காய சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலயே வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 1லேருந்து 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த காய் ஒரு பாதி அளவுக்கு வேகுற வரைக்கும் இருக்கட்டும். இத மூடி வச்சு அப்படியே வச்சிடலாம். இப்போ பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ திறந்து மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கணும். ஓரளவுக்கு கிரன்ச்சியா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருந்ததுன்னா போதும். ஏற்கனவே பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. கடைசியில இதில போடுறதுக்காக ஒரு தேங்காய் துருவல் நம்ம பண்ண போறோம். தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம். நான் கீரை பொரியலுக்கும் சேர்த்தே இப்பவே அரைச்சு வச்சுக்க போறேன். மிக்ஸியில பல்ஸ் மோட்ல நல்லா ஒரு 4, 5 தடவ சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம்.
இந்த தேங்காய், சீரகம் நம்ம மிக்ஸியில அரைச்சோம் இல்லையா? அத வந்து கடைசியில இதில கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த மாரி பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணும்போது, அந்த பீன்ஸோட அந்த கிரீன் கலரோடவே ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ இந்த ஸ்டவ்ல நம்ம சாம்பார் கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா? அந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. ஒரு பாதி அளவுக்கு வந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம புளி சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய வந்து தண்ணீல ஊற வச்சிருக்கேன். அத நல்லா கரைச்சு, அந்த புளி கரைசல வந்து இதில சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு, இந்த காய் நல்லா ஓரளவுக்கு வேகுற அளவுக்கு இருக்கட்டும். இந்த ஸ்டவ்ல வந்து நான் ஒரு பேன் போட்டிருக்கேன். இதில வந்து கீரை பொரியல் செய்றதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுந்து தாளிச்சுக்கலாம். கீரைக்கு வந்து உளுந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்கன்னா, அந்த வாசனைக்கு நல்லாருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகாய இந்த மாரி பெரிய பெரிய துண்டுகளா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லேசா கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். நீங்க வந்து எந்த பொரியல் பண்ணக்கூடிய எந்த கீரைனாலும் நல்லா அலசிட்டு, சின்ன சின்ன துண்டுகளா பொடியா நறுக்கி நீங்க வந்து இதில சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இங்க கிடைக்கக்கூடிய கேல் அப்படின்ற ஒரு கீரைய தான் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க எந்த கீரை வேணாலும் இதே மாதிரி மெத்தட்ல பொரியல் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ இந்த கீரைய சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே வச்சு ஓப்பன்லேயே தான் நம்ம குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துலேயே வந்து கீரை நல்லா ரெடி ஆயிரும். கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி கடைசியில தான் வந்து நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா, கீரையோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு உப்பு அதிகமா சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்ததுலேருந்து இப்போ குக் ஆனதுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தீங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். கடைசியில இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய், சீரகம் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய். ஸோ நல்ல கிரீனிஷா கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு திறந்து பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. லேசா மட்டும் கரண்டியால இந்த மாரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ காயும் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்திருக்கும். இதில வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க துவரம் பருப்பையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் கொதிச்சதுனா போதும். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பெல்லாம் சேர்ந்து ஒண்ணா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில கொஞ்சம் பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைய தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற ஆறவே வந்து நம்மளுக்கு திக்னஸ் குடுக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில நான் வச்சிருக்கேன். சூப்பரான முள்ளங்கி சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நான் சைட்லயே வந்து சாதத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்ல ஒரு சுட சுட சாதம் போட்டு, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கொஞ்சமா நெய் கூட ஊத்திட்டு, நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த முள்ளங்கி சாம்பாரையும் போட்டுட்டு பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் பொரியலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு காய். ஃபைபர் ரிச்சு. அதே மாரி கீரையும் வந்து அயர்ன் ரிச், ஃபைபர் ரிச். அதனால இந்த காம்பினேஷன் நம்ம செஞ்சோம்னா, நம்மளுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு காம்பினேஷனா இருக்கும். சூப்பரான, சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா, எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.